வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள். ஒரு பக்கம் யூடியூபர் இர்ஃபான் குக் வித் கோமாளி சீசன் 5ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா வருவாரு அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ரொம்ப எங்கரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஷோ எப்போ வரும், அவர் எப்போ கண்டஸ்டண்டா வருவாரு, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மத்தியில அவருக்கே ஒரு ஹாப்பியஸ்டான நியூஸ் வந்து ஷேர் பண்ண இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, எங்க எல்லாருக்குமே குட்டி இர்ஃபான் வரப்போற விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இர்ஃபானுக்கும் ஆசிஃபா நசீர் அப்படின்றவங்களுக்கும் லாஸ்ட் இயர் மே மந்த்ல தான் கல்யாணம் நடந்திருந்தது இல்லையா? அதை தொடர்ந்து அவங்க 2 பேருமே சேர்ந்து ஹனிமூன் போனதா இருக்கட்டும், அவங்களுடைய ரிசப்ஷன், வெட்டிங், இந்த மாதிரி பல வீடியோஸுமே அவருடைய யூடியூப் சேனல் பக்கத்திலேயே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதனால பல மில்லியன் வியூஸுமே கடந்து போயிருந்தது. நிறைய பேர் வந்து இந்த சண்டே சமையல் எபிசோட கண்டினியூஸா போடுங்க, நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்றோம். இர்ஃபான், நீங்க உங்களுடைய யூடியூபை ரன் பண்ற விதம் வந்து அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா சண்டே எங்களுக்கு அந்த சமையல் வீடியோ வந்தே ஆகணும், ஏன்னா ஆசிஃபா ரொம்ப அழகா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இர்ஃபான் அவர்களுடைய வைஃபுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. அந்த சமயத்துல தான் சில பேர் வந்து நோட்டீஸ் பண்ணிருந்திருக்காங்க. அதுவும் இப்போ ரீசெண்டா அவங்களுக்கு ஈத் ஃபெஸ்டிவல் வந்தப்போ நிறைய பேர் ஆசிஃபா கிட்ட ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. எங்க அந்த லிட்டிலா பேபி பம்ப் தெரியுதே, ஒருவேளை குட்டி இர்ஃபான் வரப்போறாரு போல, இந்த சந்தோஷமான விஷயத்தை எப்போங்க ஷேர் பண்ணுவீங்க, ப்ளீஸ் இந்த விஷயத்தை பத்தி யூடியூப்ல ரிவீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே கீழ்வையா எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆசிஃபா வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சில பேர் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ குறிப்பிட்டு இந்த சண்டே சமையல் வீடியோஸை பார்த்து எங்களுக்கு அந்த பேபி பம்ப் தெரியுதுங்க, நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, அந்த எக்ஸைட்டிங்கான விஷயத்தை கேட்கறதுக்காக தான் ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இர்ஃபான் வந்து அந்த விஷயத்தை ரொம்பவே சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஷேர் பண்ணுவாரு தான், அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். அதனாலதான் அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அப்படின்றது இந்த யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ஃபேமிலி தானே, அதுலயும் மெயினா இந்த யூடியூப் ஃபேம் தான். அதனால எப்படிங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்க போறாரு? இர்ஃபான் வந்து ரொம்பவே உழைப்பாளி, அவர் எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு அவருக்கு வந்து 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் சைட்ல இருந்திருக்கலாம், ஆனா அதுக்காக 7 to 8 இயர்ஸ் வரைக்குமே அவர் கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு, கன்சிஸ்டன்டா இருந்திருக்காரு. ஒரு நாள் கூட இர்ஃபானோட வீடியோ வந்து வரல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கன்சிஸ்டன்டா இருந்ததுனாலதான் இன்னைக்கு அவருக்குன்னு நிறைய மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த சேனல் ரிலேட்டடா மட்டுமே இவர் கஷ்டப்படல, ஈவன் கல்யாணத்துக்கு முன்னாடியுமே சில ஸ்ட்ரகிள்ஸ் அவருக்கு இருந்திருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் கூட மறுநாளே அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்லாம் இருந்திருக்கு. ஆனா அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி தான் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்திருக்காரு. ஸோ அவருடைய அந்த குட்டி இர்ஃபானை பார்க்கறதுக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயத்த கூடிய சீக்கிரமாவே ரிவ்யூ பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். ஹெவியான ஒர்க் எல்லாத்தையுமே தாண்டி அவருக்கு ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப ரொம்ப ப்ரையாரிட்டி. அவங்களுடைய ஃபேமிலியில என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் தான் அவர் நடந்துக்குவாரு. அது எப்படி அவங்க சொல்றாங்களோ அதை முழுக்க கேட்டுப்பாரு. மெயினா அவங்களுடைய அம்மா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுப்பாரு இல்லையா? இப்பவே இந்த விஷயத்த சொன்னா கண்ணு வச்சிருவாங்க, இப்ப சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் தான், அதனாலதான் இன்னி வரைக்கும் சொல்லாம இருந்திருப்பாரு. ஸோ நீங்க எல்லாரும் இந்த விஷயம் கன்ஃபார்மா இருக்கும் தானா, ஆர்எல்ஸ் அப்படிலாம் இருக்காதுப்பா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. அண்ட் எவ்வளவு எகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இர்ஃபானோட குக் வித் கோமாளி சீசன் 5ல என்ட்ரியை பார்க்கறதுக்கு அப்படின்றத பத்தியுமே ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 7418809324 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ₹50 டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.